வணக்கம். ராம்நாட் கிச்சனில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை பொரியல். இது புளிக்குழம்பு, காரக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு சரியான காம்பினேஷனாக இருக்கும். அண்ட் கால்சியம் நிறைஞ்ச ஒரு கீரை, ரொம்ப எளிதில் கிடைக்கக்கூடிய கீரை. வாரத்தில் ஒரு தடவையாவது நாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லது. குறிப்பாக லேடீஸ்க்கு ரொம்பவே நல்லது. 40+ கிடக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். இப்போ வாங்க, பச்சை மாறாமல் உதிராக கீரை நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்கிறேன். ஒரு கடாய் காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கடுகுளுந்து சேர்த்துட்டு 5-6 வரமிளகா, ஜீரகம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சுவை தர்றது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கிட்டு நல்லா கழுவி, வெளியிலேருந்து வாங்கிட்டு வர்றதுனால கீரையை 2 தடவை கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே அந்த கீரை வதங்கணும். கொஞ்சமாக ஒரு 4-5 தடவை திருப்பி விட்டுக்கணும். அதே நேரம் கட்டியும் படக்கூடாது. ஆரம்பத்திலே கட்டி பட்டுருச்சு அப்படின்னா கீரை கட்டியாக இருக்கும், உதிராக வராது. அதனால் நல்லா பொறுமையாக திருப்பி விட்டுக்கணும். இப்போ உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றக்கூடாது, தொளிச்சு தான் விடணும். அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும். அப்பப்போ திருப்பி நம்ம விட்டுக்கணும். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிருச்சு, வெந்துருச்சு கீரை. இந்த பாருங்கள், இந்த மாதிரி வரும். தனித்தனியாக தான் இருக்குது. இப்போது துருவின தேங்காய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா பரப்பி விட்டுடலாம். கலரும் மாறக்கூடாது. அது ரொம்ப தண்ணி விட்டுட்டு ஃப்ளேமெல்லாம் ஃபுல்லில் வச்சோம்னா தான் அது கருப்பாயிரும் கீரை. இது சிம்லேயே வச்சு சமைச்சோம்னா அந்த கலர் மாறாது. அடிப்பிடிக்கல, சூப்பராக வந்திருந்தது. கீரை ரெடி ஆயிடுச்சு.